படம் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. இன்டர்வல் பாக்குக்காக படத்தை பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். ஆரியோட ஆக்டிங் சூப்பர், நல்லா இருக்கு படம். ஆமாம், இலங்கை தமிழருக்காக ட்ரிபியூட், அவங்களுக்கான ட்ரிபியூட்டான படம் இது. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு படமாக எடுத்ததால இவ்வளோலாம் நம்ம இலங்கை தமிழ் இவ்வளோ பாடுபட்டுருக்காங்க, இவ்வளோ போராடி இருக்காங்கன்னு சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். நல்ல படம். ஆரியாவுக்கு நல்ல கம்பேக்கு. இன்டர்வல் பாக்குக்காக படத்தை பார்க்கலாம். இலங்கை தமிழர்கள் இந்த நாட்டில் எப்படி நம்ம இருந்தாங்க, அந்த காலத்துல எப்படி நம்ம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு ஜென்சிக்கு நல்லா காமிச்சிருக்காங்க படத்தை. அரசியல் இருக்கு. இலங்கை தமிழர்னால அரசியல் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஹீரோயின்லாம் இல்லை படத்துல, ஹீரோயின்லாம் இல்லை, ஃபுல்லா ஆரியா தான். ஆரியா மட்டும்தான். மியூசிக் எல்லாமே, சாங்ஸ் எல்லாம் இல்லை. படம் நல்லா இருக்கு. நல்லா பிஜிஎம், நல்லா ஒரு சீனுக்கும் பிஜிஎம், நல்ல பிஜிஎம். ஃபேமிலியோட பார்க்க வந்தேன். படம் சூப்பராக இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். கொஞ்சம் தேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது. கொஞ்சம் இந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்யா சார் நீங்கள் ஒரு லவ் சீனோ, ஒரு காமெடி சீனோ, ஒரு ஃபாதர் சென்டிமெண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த நடிச்சவருக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம்மு, வைலன்ஸ் சீனு எல்லாமே நல்லா இருக்குது. 2.5 மணி நேரம் படம் போர் அடிக்காமல் போகுது. இலங்கை தமிழ் பற்றி எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற படத்தில் லவ் படமோ ஒரு காமெடி படம் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இது இலங்கை பற்றி எடுத்திருக்காங்க. படமும் நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. வைலன்ஸோட நல்லா பார்க்க வந்தேன். படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். கொஞ்சம் தேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது. கொஞ்சம் இந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்யா சார் நீங்கள் ஒரு லவ் சீனோ, ஒரு காமெடி சீனோ, ஒரு ஃபாதர் சென்டிமெண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த நடிச்சவருக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம்மு, வைலன்ஸ் சீனு எல்லாமே நல்லா இருக்குது. 2.5 மணி நேரம் படம் போர் அடிக்காமல் போகுது. இலங்கை தமிழ் பற்றி எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற படத்தில் லவ் படமோ ஒரு காமெடி படம் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இது இலங்கை பற்றி எடுத்திருக்காங்க. படம் என்ன படம் கேட்குறீங்க? நிறையா படம் இருக்குது. என்ன படம் கேட்குறீங்க? ஆரியா படம், அனந்தன் காடு. ஓகே, ஆரியா அனந்தன் காடு, வெந்து தெரிஞ்ச காடு. அதே மாதிரி பெரிய இது ஒரு அனந்த காடு. ஸோ இந்த காடில் காடை காணும். ஃபுல்லாக ஒரே மூவியில் ஃபைட் சீக்வன்ஸ் வெட்டி குத்து சண்டை மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக போயிட்டுருக்கு. கேஷுவலாக நடிச்சிருக்க ஆரியா. லவ்வும் கேட்டிங்கன்னா இல்லை, காமெடி கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சமயம் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சாங் வருது. அந்த சாங் எதுக்கு வருதுன்னு எனக்கும் தெரியாது, படம் பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் பார்த்து அவனை, ஏன்னா நம்ம டிக்கெட் கொடுத்து வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் கொடுத்து ஃபேமிலியோட எல்லாம் என்ஜாய்மெண்ட் படம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சேர்ந்து 1 டைம் பாருங்கள். 2ஆவது டைம் பார்க்குறதுக்கு உங்களுக்கே போயிடுச்சு போயிடும். ஏன்னா 1 டைம் பார்க்க என்னாலே முடியல, உங்களால் எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ ஜாலியாக போகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. நீங்கள் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ. ப்ளஸ்ஸா போதும், ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா, அது போதும். இவர் கேமரா எடுக்கிற மாதிரி எடுங்க. படத்தோட ப்ளஸ்னா நாங்கள் ஆடியன்ஸ் தான் ப்ளஸ். இவ்வளோ பேர் ஆடியன்ஸ் வந்திருக்கோம்ல, ஜாலியாக பார்க்குறோம்ல, அதுதான் அவங்க ப்ளஸ். இல்லை என்னன்னா கொஞ்சம் இது மலையாள ஃபிலிமு. ஸோ மலையாளத்துக்காரங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டப்பிங் பண்ணியிருக்காங்களே. ஸோ எனக்கு டப்பிங் பண்ணதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஓ டப்பிங்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ மலையாளத்துக்காரங்க கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஏன்னா ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஃபுல்லாக மலையாள சீக்வன்ஸ் தான். அனந்தன் காடு உண்மையாக சத்தியமாக சொல்லலாம் ஆரியா காடுன்னு வச்சிருக்கோம் டைட்டில். ஏன்னா அந்த அளவுக்கு ஆரியாவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் படம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது படம். எதிர்பார்க்கல. ஆரியா படம் வந்துச்சுனாவே பார்த்தா 2 பொண்ணு கூட கிச்சா பண்ணுவார், கச்சா பண்ணுவோம், அப்படி தான் நினைப்போம். அதெல்லாம் ஒரு படி மேலே போய் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜாகவும் சரி, ஒரு நல்ல ஒரு படமாகவும் சரி. ஆர்ப்பாட்டமே இல்லை, வெளியே வரும்போது ஒரு போஸ்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு விளம்பரம் இல்லை அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் படம் பார்க்கும்போது தான் என்னடா மனுஷன் ஆரியா இத்தனை இப்படியாடா அப்படின்னு அளவுக்கு ரொம்ப எதிர்பார்க்க வச்சிட்டார். ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்க்குறதுக்கு. அதில் சாங் பெருசாக இல்லைனாலும் மியூசிக் தான் ப்ளஸ். பல பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு பிஜிஎம் கொடுக்கலாம் படம் உட்காந்துருக்காது. ஏன்னா பிஜிஎம் கொடுக்க தான் நாங்கள் உட்காந்து என்கேஜிங்க பார்க்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதைக்களம் போகிற விதமும் சரி, ஒருத்தரோட கேரக்டர் அந்த புள்ளையாக ஒருத்தர் பாரு, அந்த புட்டிக்க நடிப்புன்னு அவர் பேர் தெரியல, கருப்படத்தில் கூட அந்த அப்பா கேட்டுவது அவரெலாம் ரொம்ப மாசாக வில்லனாக வச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரியா சார் லாஸ்ட்டாக சொல்லுவார், நான் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறதுலாம் நமக்கு ஒரு புல் வச்சிச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கனெக்டடாக இருந்துச்சு. நம்ம சில விஷயங்கள் உணர்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அரசியல் தலைவரே கொள்றது, ஆரியா கொள்றது கடைசியில் சிஎம் தான் தலைவர். அது ஒரு மாதிரி கனெக்டடாக கொண்டு போகிறோம். யாரும் அந்த வேலை பார்த்துருப்பான் பார்த்தா அப்படி கொண்டு போகிறேன். ஏன்னா கதையை சொல்லிட்டோம்னா இப்போ பார்க்க மாட்டான். அந்த மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில் யாரா இந்த வேலைக்கு மூலக்கருன்னு பார்த்தா இவனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பொலிட்டிக்கலாகவும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல்
தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இடங்கள் மலையாளமாக இருந்தாலுமே நம்ம தமிழ் லாங்குவேஜில் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவர் நடிச்ச எந்த படமும் எனக்கு பிடிக்கல. அந்த பாசனியர் பாசனை கொஞ்சம் காமெடி பண்ணி பார்த்து சிரிச்சிருப்பேன். அதான் மற்றபடி எந்த படமும் அப்புறம் அறிந்து மறியாமல் அதுக்கப்புறம் நல்ல படம் சொல்ல போனால் இந்த படம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல படம். ஏன்னா ஆர்யா சார் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கலாம் ஒன்றுமே மற்ற ஆர்யானா ஒருத்தருக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் ஒரு நல்ல ஒரு படங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லிக்கலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு மெசேஜான படங்கள் எதுவுமே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், லவ் பண்ணுவார், ஊரில் பொண்ணுக்காக போவார், அப்படி தான் பண்ணியிருப்பார். இதில் ஒரு நல்ல ஒரு மெசேஜாகவும் சரி, நல்ல ஒரு கனெக்டடாக ஒரு படம் பண்ணியிருக்காரு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தரமான படம். சார் படம் நல்லாவே சார், நமக்கு எதிர்பார்க்கல. ஆர்யா படம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் உண்மையிலேயே படம் எதிர்பார்த்ததோட நல்லா இருக்கு. உள்ளே வந்து பார்க்கும்போது நம்ம தேட்டரில் படம் ஓட கூட்டம் கம்மியாக இருக்குது, பேனர் இல்லை, பப்ளிசிட்டி எதுவும் இல்லையே. இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணிக்காங்க படத்துக்கு, நிறைய கோடி செலவு பண்ணிக்காங்க. ஆனால் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்ட படத்துக்கு பிரம்மாண்டமான பப்ளிசிட்டி இல்லை. பப்ளிசிட்டி இல்லாத சொல்லிட்டு இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸாக இருக்கான்னு சொல்லி டவுட்டு. ஏன்னா நம்ம விவரம் தெரிஞ்ச ஆளுங்க புக் பண்ணி ஷோவில் போய் உள்ளே பார்த்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துப்பாங்க. விவரம் தெரியாத ஆளுங்க இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் படம் வந்து பேனரை பார்த்து வரவங்க ஆடியன்ஸுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களாம் பேனரே கூட இல்லை. இந்த இடத்துல பேனர் போய் பாருங்கள், இல்லவே இல்லை. எப்படி தியேட்டர் உள்ள ஆடியன்ஸ் வருவாங்க? அதனால தான் காலையில் இந்த படம் ஓட்டுவாங்களான்னு டவுட் இருந்தது. ஆனால் கடைசியில் ஓட்டாங்க. உள்ள அத்தனை பேர் வந்தவங்களும் வந்து இந்த படத்தை எப்படி யாருமே வந்து பார்க்கல, அந்தளவுக்கு படம் சூப்பர்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இது பார்த்தாங்க. நல்லாயிருக்கு படம். அரசியல் இலங்கையின் தமிழன் ரெண்டுமே சம்மந்தப்பட்ட கதை தான். அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த கொடுமை என்ன, அதாவது இலங்கை தமிழர்களுக்கு என்ன நடந்ததும் காட்டியிருக்காங்க. இலங்கை தமிழனால் வந்து அரசியல்வாதியும் பலன் அடைகிறான். அதே பலன் அடைஞ்சதுக்கப்புறம் அதே இலங்கை தமிழர்களை அந்த தமிழில் வந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் நடக்கிற கதை தான் இது. சார் எங்கேயுமே போர் இல்லை சார். இங்கே வேறு அவங்க இருக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் 2.5 hour வந்து ஆடியன்ஸுக்கு யாருமே வந்து போர்னு சொல்லாத அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே நம்ம லேக் இல்லை, மூஞ்சி சொல்லிக்கிற சீன் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட அதெல்லாம் பயங்கரம் நல்லா இருக்குது. ஒரு போலீஸ்காரன் வந்து அந்த வயசான அம்மாவை 8 ஒடிச்சு அவன் தள்ளுவான் பாருங்க, இடுப்பு சதக்க ஏறும். அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாவமாக இருந்தாலும் பயங்கரமாக இருந்தாலும் அந்த சீன் நல்லா எடுத்துருக்காங்க. உண்மையும் சம்பவம் சார். இது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயமாகுது. அந்த வாழ்ந்த மக்கள் அந்த டைம் அந்த காலத்தில் 91, 89 அந்த இடத்துல வாழ்ந்து இந்த கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்களே, அவரோட வழி அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதனால் நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது படம். சரி அந்த என்னது ஆர்யா சிரிக்க மாட்டார் மெயின் இதில். அவர் சிரிக்கிற ஒவ்வொரு இடத்துல சிரிப்பது கிளைமேக்ஸில் தான் ஏதோ ஒரு வரை கண்டி, மற்றபடி சீரியஸாக நடிச்சிருக்காரு. நல்லாவே இருக்குது. அதான் நான் ஆர்யா படம் பார்த்தது வர நிறைய படம் பார்த்துருக்கேன், இதில் நல்லாவே நடிச்சிருக்காரு. இல்லை 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 நமக்கு அந்த ஃபீலிங்கே கொண்டு வரல சார் இந்த படத்தில். காமெடி இல்லையே, காதல காட்சி இல்லையே, அந்த ஹீரோயின் இல்லாமல் போதே ஆர்யாவுக்கு ஏதாவது டூயிட்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்களா, இல்லை ஒரு காதலாவது வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம். ஆனால் அதெல்லாம் எல்லாமே படம் நமக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தவங்க யாருமே படத்தை வந்து போருன்னே சொல்லலை, அந்தளவுக்கு நல்லா இருக்குது படம். ஆமாம் சார், இலங்கை பிரபாகரன் சீன் மெயினாக தான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சீனில் ஆர்யா என்ட்ரு ஆகும்போது இலங்கை பிரபாகரன் வர மாதிரி தான் காட்டுறாங்க. அது அவர் தான் நமக்கு தெரியுது, அவர் சீன்ஸை தான் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அது அதிகமாக இப்போ மீடியா இப்போ படம் சாதாரணமாக வந்துடுச்சு. இந்த படம் கொஞ்சம் நல்லா இன்னும் மீடியா பப்ளிசிட்டி பண்ணால் கண்டிப்பாக உள்ளும் தேட்டரில் கூட்டம் வரும். பார்க்கலாம் சார். ஏன் சார் வைலன்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன? இப்போது எல்லா கிட்ட சொன்னது தான். லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்க்கும்போது இவர் படத்தை பார்க்க தப்பே இல்லை. கஞ்சாக்காகவும் பார்க்குறதுக்கு ஒரு தமிழனுக்கு நடந்த கொடுமையை காட்டியிருக்காங்க. நம்ம அதுக்காக வைலன்ஸ் வச்சு இதை பார்க்கலாம், தப்பு இல்லை. இல்லை சார், இது ஏமாற்றாமல் சார். அதாவது நாட்டுப்பட்டு அதிகமாக இருக்கவங்களுக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக பார்க்குறவங்களுக்கும் விஜயகாந்த், அர்ஜுன், சரத்குமார் படம்லாம் ஒரு டைம் நிறைய பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி ஆடியன்ஸுக்கு இப்போ நிறைய ஆக்ஷன் இருக்குது பார்க்குறவங்க நினச்சாங்கன்னா நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப கருத்து இருக்குது, கருத்து வேணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். தெரியாம மாட்டீங்களா? உங்களுக்கு மிமிக்ரி பண்ணா ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு மிமிக்ரி பண்ணலாமா? மிமிக்ரியில பண்ணலாமா? பண்ணல ரெட்லி பண்ணலாமா? சொல்லுங்க, இதை பண்றேன். உங்களுக்கு எடுத்து மிமிக்ரியே பண்ணலாமா? யார் மாதிரி பேசலாம்? எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பேசலாம்.
அவர் மாதிரி பேச மாட்டேன். விஜய் சேதுபதி பேசலாமா, கேப்டன் பேசலாமா, இல்லை நார்மலாக நானே பேசிட்டோமா? கொடுக்கலாமா? சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆனந்தக்காடு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம ஆர்யா சார் வந்து சார்பட்டா பரம்பரை படத்தில் வந்து பார்த்துருப்போம். அந்த படத்தில் இருக்க அதே காஸ்டிங் அப்படியே இருக்காரு, பக்காவாக இருக்காரு. அதே மாதிரி ஃபைட் சீக்வென்ஸு சொல்ல வார்த்தையே இல்லை. அதாவது மூவி கிராசிங் அன்னைக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பார்க்க எவ்வளவோ என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபயரிங்கும் சரி பக்காவாக இருக்குது. ஃபேமிலி மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி பார்க்கலாம் அந்த படத்தை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ஒன்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈழ தமிழர்களை வச்சு அந்த ஒன்வேர்டை யாழ்ப்பாண கதையை வச்சு எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மலையாள படம் அந்த ஃபீல் இருக்காது. ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக தமிழில் டப் பண்ண மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஃபேமிலி டைன்ஸ் பார்க்குறது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே ஓகே தான். வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப ராவாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த வடச்சென்னை பார்த்துருப்பீங்கன்னு நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ராவாக இருக்குது. பிளட்லாம் ரொம்ப பயங்கரமாக தெரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அனிமல் படத்தில் கடைசி கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. ஆமாம், அந்த மாதிரி கத்தி எடுத்தோம் கத்தியால் தான் சாவன்ற ஒரு கான்செப்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் அது ரியாலிட்டி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க, எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலிஸ் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. மற்ற எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து நல்லாவே கேரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக கம்பேக் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த படம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப கண்டிப்பாக கம்பேக் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கு. அது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படி சொல்றது, இந்த யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்துச்சு நம்ம வந்து நியூஸில் தான் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இது வந்து டேரெக்டாக வந்து லைவாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி டான்ஸ் பிடிக்கும் ப்ரோ. பட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி எப்படி த்ரில்லர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்குது. முகம் சுளிக்கிற சீன் மாதிரி இல்லை சொல்லுங்கள். இந்த மாதிரி சீக்வன்ஸ் மற்றபடி ரொம்ப மிஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப முகம் சுளிக்கிற சீன் மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப இன்டென்ஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ராவாக இருக்குது. ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச்.